யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அகத்திக்கீரையில் ஒரு வரையும் சொதியும் வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அகத்தியில் உப்பு, மஞ்சள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம், தேசிப்புளி, 2 3 பால், 1 பால், அகத்தியிலே அவிய தண்ணியும். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ இதில் ஒரு 5 6 இலியா எடுத்து நாங்கள் ஒரு சின்ன சின்ன கட்டு பால நேரால் கட்ட போகிறோம். கட்டியாக இதை நாங்கள் அவிச்சு போட்டு பிள்ளைண்ட கையில் எடுத்து கொடுத்தா வேலை சாப்பிடுவோம். இது அம்மான்னு எடுக்க இந்த செடி வைப்பா, அகத்தி செடி. நாங்கள் சின்னல விரும்பி கேட்குறாங்க அகத்தி செடி வச்சு தர சொல்லி இது நாங்கள் இப்படியே இதுக்கெல்லாம் வைக்க போகிறோம். இது எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனையாக கட்டி போட்டு நீங்கள் வைக்கணும். இதுவும் அகத்தி தானே நல்லா குழந்தைகளுக்கு வயிறதுகள் அப்படின்ச்சாத்தான் வாய் இதில் புண்படுறது வயிற்று இதுகளுக்கெல்லாம் நல்ல சாமான். அகத்தியிலே அவியறதுக்கு ஏற்ற தண்ணியை விட போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் அவியணும் சொல்லுவோம். அகத்தி அவிஞ்சு கட்டது முருங்க, அவியாமல் கட்டது அகத்தி அண்டுவணும். அகத்தியில் நல்லா அவியணும். அம்மா நெடுக சொல்லித்தான் சமைப்பா. இதையும் கொஞ்சம் உப்பையும் போட்டு நாங்கள் இதை அவிய விடுவோம். மஞ்சளையும் போட்டு வெந்தயம் நல்லா உடம்புக்கு. அப்போ நீங்கள் வெந்தயத்தை கொஞ்சம் கூடுவோம். எவ்வளோத்துக்கு வெந்தயம் சேர்க்கணுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்துருங்கோ. பிள்ளைகளுக்கு தெரியாமல் தானே அப்படி சேர்த்து கொடுத்துருவோம். அவங்களுக்கு கருவேப்பில்லை, இப்போ கருவேப்பில்லை போட்டனால் இதை மூடி அவிக்க விடுவோம். நாங்கள் இதை 10 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே அவிக்க விட்டு நாங்கள் தருவோம். நல்லா அவிஞ்சிட்டு அகத்தியில் அவியாட்டி சொல்லி விடமே முருங்கை அவிஞ்சு கட்டது முருங்கை, அவியாமல் கட்டது அகத்தி அண்டு அவியணும். அகத்தி நல்லா அவியணும், முருங்கை அவியப்படாது. அதுக்காக தான் பெரியாக்கள் முந்தி அப்படி அதை சொல்கிறது. இது நல்லா 10 நிமிஷமாக தருவேன். நல்லா அவிஞ்சிட்டுது. இதை பிள்ளைகிட்ட தூக்கி அப்படியே கொடுத்தா சாப்பிட்ற மாதிரி வந்துடுது. நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதுக்கெல்லாம் போடுற எல்லாத்தையும் விடுவோம். 2 3 பால் விடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். இதில் இந்த பாலும் ஒருக்கா கொதிக்கட்டும். திரையை பார்க்க கவனமாக இனி மூடாமல் இப்படியே கலந்தபடி வேறுங்க. திரியை விடாமல் பக்கத்தையே நின்று பொங்கி வரைக்குள்ள கிளாவிக்கொண்டே இருங்கோ. பால் புளி விடாட்டி திரிய பார்க்கும். 2 பால் விட்டு திரியாமல் பக்கத்துலேயே நிற்கிறேன். அதை பார்த்து கொண்டு திரைஞ்சுவோம். பார்த்தும் இதண்டுங்கோ. நாங்கள் இதுக்குள்ள மிளகி இப்போ 1 பால் விட்டுட்டோம். அதை கொதிக்க விட்டு அந்த வேறுங்க ஒரு கொதி வருது. நான் இப்போ நூக்க போகிறேன். ஊற்று கொதி வேற நூற்றுருங்கோ. அது இப்போ நிப்பாட்ட போகிறேன். நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வெந்தயத்தை மேலால் தூவி போட்டு மூடி விடுங்கோ. சூடாடங்கட்டும். இப்போ சூடு ஆறிட்டுது. நாங்கள் இப்படியே இறக்குவோம். இதுக்குள்ள தேசி புளியை விடுவோம். பார்த்து உங்களுக்கு ஏற்ற புளியை விடுங்கோ. இது மாய் அவியலுக்கு சோறையும் சொதியையும் விட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்லா அதோட பிள்ளைகளுக்கு இந்த இலையையும் ஒவ்வொருடா கையில் எடுத்து கொடுத்தா அவியல் சாப்பிடுவோம். இதையும் சாப்பிட்டு சோறையும் சாப்பிடுவோம்.
இந்த வெறுவினம் சின்னாக்கள் வெறுவினம் இதை கண்டோடனே இது ஓடி வெறுவினம் சாப்பிட்றதுக்கு வச்சு சொத்தியை நாங்கள் கோப்பையிலே எடுப்போம். அகத்தியில் வெங்காயம், செத்தல் மிளகாய், தேங்காய்ப்பூ, சின்ன சீரகம், உப்பு, பெருஞ்சீரகம் வாங்கோ இப்படி செய்யலான்னு பார்ப்போம். எண்ணெய் நல்லெண்ணெய் அடுப்பை பற்ற வச்சுட்டு அகத்தியை வெட்டி கொண்டு வருவோம். நாங்கள் எண்ணெய் விடுவோம். வறுக்கிறதுக்கு எண்ணெய் விடுவோம். பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகத்தை போடுவோம். வெங்காயம், செத்தமிளகாய் போடுவோம். இதுக்குள்ள இப்போ கருவேப்பிலையும் போடுவோம் கொஞ்சம். இது அகத்தியில் கைக்கிறேன்னு சொல்லி போட்டு வறுக்க பஞ்சு படுவிடும். எல்லாம் கைக்காது. நீங்கள் இதே மாதிரி வரங்கோ கைக்காது. கொஞ்சம் சின்ன சீரகம் போடுவோம். சின்ன சீரகம் கொஞ்சம் வாசம் விரட்டும். இதுக்குள்ள நாங்கள் சின்ன சின்ன வெட்டி கொண்டு வந்து அகத்தியை போட போகிறோம். நீங்கள் இப்படியே வரங்கோ. இது மாதிரி வந்தீங்கன்னா கைக்காது. கடைசியாக தேங்காய் பூவை போடுங்க. ரெண்டு சேர்த்துக்கலாம். நெருப்பை குறைவோம். நான் குழந்துட்டேன். 1600 நின்றது முதல் இப்போ 400 குழந்துட்டேன். நாங்கள் மூடி விடுவோம். மெல்லிய நெருப்பில் அப்படியே அவிஞ்சு வறுபடட்டும். மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு மூடி விட்டு நாங்கள் பார்த்தோம்னா இதை அவிஞ்சு இருக்குது. நாங்கள் இதுக்குள்ள மரக்கரண்டி இது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்காட்டி நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் போடலாம். சின்னாக்கள் இருந்தால் தேவையில்லை. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இலையை அவியோணும். அகத்தி அவியோணும். அவியாமல் தண்டப்படாது. இப்படி நல்லா அவிஞ்சுன்னா இங்கே வருங்கோ தண்ணி தண்டி வரும் உங்களுக்கு. இது கைக்காது. நீங்கள் எப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு கற்பி இருக்காது. இறக்குறதுக்கு தேங்காய் பூ போடுங்க. தேங்காய் பூ கொஞ்சம் கூட போட்டு இறக்குறதுக்கு இறங்கி போட்டு தண்ணியெல்லாம் விடாதீங்கோ. 2 நிமிஷம் கிளம்பி போட்டு நிப்பாட்டி விடுங்க அடுப்பை. அகத்தி நல்ல பாய் அவியலுக்கெல்லாம் நல்ல சாமான் அகத்தி. இப்போ நாங்கள் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி விடுவோம். இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு சொட்டு கைப்பம் பெறாது உங்களுக்கு. தேங்காய் பூ போட்டு சரியாக 2 நிமிஷம் தான் கிளறேன் நான். அதுக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டி விட்டுட்டேன். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். சமையல் அடுப்படி நம்ம